வணக்கம் நண்பர்களே. 2025 ஏப்ரல் மாத கிரக அமைப்புகளின்படி தனுசு ராசிக்கான பலன்கள். இந்த மாதமும் போன மாதம் மாதிரியே கிரக கூட்டணிகளானது தொடருது. அதாவது ஏப்ரல் 14 வரைக்குமே சூரியன், சுக்கிரன், புதன், சனி மற்றும் ராகுனுடைய 5 கிரக சேர்க்கைகள் மீன ராசிகள் தொடர்ச்சியாக இருக்கும். ஏப்ரல் 14க்கு பிறகு சூரியன் மேச ராசிக்கு பயிற்சியாக அங்கு உச்சமாகறாங்க. செவ்வாய் கடகராசிக்கு பயிற்சியாக அங்கு நீச்சமாகிறார். மாதத்தின் பிற்பகுதிகளில் இந்த 2 கிரகங்களுடைய மாற்றங்களோடு சேர்த்து வழக்கமான கிரக கூட்டணிகள் எப்பவும் செயல்பட்டு இருக்கும். இந்த மாத அமைப்பில் சூரியனும் சுக்கிரனும் உச்ச நிலையிலிருந்து செயல்படுவாங்க. புதனும் செவ்வாயும் நீச்ச நிலையில் செயல்படுறாங்க. புதனும் சுக்கிரனும் ஒன்றாக இருக்கிறதுனால என்னதான் நீச்சபங்க யோகம் இருக்குன்னு மனசு தேர்த்திக்கிட்டாலும் உடன் சனியும் ராகுவும் இருக்கக்கூடிய காரணத்தினால உள்ளுக்குள்ளே கொஞ்சம் குழப்பமும் பதற்றமும் இருக்கத்தான் செய்யுது. ஏன்னா சென்ற மாத பலன்களிலேயே இந்த 5 கிரக கூட்டணிகள் என்பது பல விதங்களையும் மக்களை அலகழிக்கும்னு சொல்லியிருந்தேன். எதிர்பார்க்காத நிலைகளில் மக்களை திக்குமுக்காட வைக்குங்கிறதான் விஷயமே. அதற்கு தகுந்த மாதிரியே வரக்கூடிய நியூஸ் எல்லாம் சமீப காலத்தில் பார்த்தீங்கன்னா எதிர்பாராத வகையில் பல அசம்பாவித சம்பவங்கள்ங்கிறது ஏற்பட்டுக்கிட்டு இருக்கிறது கண்கூடாக பார்க்கலாம். இப்படியெல்லாம் விபத்துகளும் ஏமாற்ற விஷயங்களும் நடக்குமாங்கிற மாதிரியான சம்பவங்கள், பொருளாதார நிலைகளில் நிறைய ஏற்ற இறக்கங்கள், கண்மூடி திறக்கிறதுக்குள்ள பல லட்சம் கோடிகள் இழப்புன்னு பொருளாதார நிபுணர்களே கதிகலங்க செய்தது. உலகத்தில் இருக்கக்கூடிய பெரிய பெரிய ஜாம்பவான்களை கூட அசைச்சு காட்டியிருச்சு இந்த கால அமைப்புகள். எல்லாமே சொல்லி வச்ச மாதிரி ஒரே மாதத்துக்குள்ளே தொடர்ந்து நடந்தது தான் அதிசயமே. இதுதான் உண்மையிலே கிரகங்களுடைய பவர். இந்த மாதிரியான சம்பவங்களை பார்க்கும்போது தான் ஜோதிடம் எந்த அளவுக்கு உண்மையாகவும் பயனுள்ளதாகவும் இருக்குங்கிறதையே புரிஞ்சுக்க முடியுது. சரி, இருக்கட்டும். இந்த மாதம் கிரக அமைப்புகளானது அதே மாதிரி கூட்டணிகளோடு தான் செயல்பட்டு வருது. ஆக மக்கள் அனைவருமே கொஞ்ச நாளைக்கு கொஞ்சம் உஷாராகவே இருங்க. திரும்பவும் சொல்கிறேன், எந்த நேரம் எது எப்படி மாறுங்கிறதே தெரியாது, புரியாது. எல்லாமே கண்ணை கட்டி காட்டில் விட்ட நிலைகள் தான். எதையோ தேடி எல்லாரும் எங்கேயோ ஓடிக்கொண்டு இருக்கும். அது மட்டும்தான் இப்போதைக்கு புரிஞ்சுக்கிற நிலையாக இருக்குது. ஆக இது எங்கெல்லாம் போக போகுது, எங்கே கொண்டு போய் நிறுத்த போகுதுங்கிறது கடவுளுக்கு மட்டும்தான் வெளிச்சம். முடிஞ்ச அளவுக்கு சுதாரித்து இருக்க வேண்டியதுதான். முடிவில் இதுதான் கடவுளுடைய கட்டளைன்னு கிடைச்சதை ஏற்றுக்க வேண்டியது தான். இந்த மாதத்தினுடைய கிரக அமைப்புகள் பெரும்பாலும் எல்லாருக்கும் இப்படி தான் இருக்க போகுது. பருவநிலை மாற்றங்கள் கண்டிப்பாக இருக்கும். வெயிலினுடைய தாக்கத்தையும் பார்க்கலாம், மழையினுடைய வேகத்தையும் பார்க்கலாம். நெருப்பு மற்றும் நீர் தொடர்புடைய சம்பவங்கள் அதிகமாக இருக்கும். இதெல்லாம் பொதுவான விஷயங்கள். மேற்கொண்டு இனி உங்களுடைய ராசிக்கு எப்படி இருக்குங்கிறத பார்க்கலாம். இந்த மாதம் உங்களுடைய ராசிநாதன் ராசிக்கு 6ஆம் இடத்திலிருந்து செயல்பட்டு வர்றாங்க. கூட்டு கிரக அமைப்புகளானது ராசிக்கு 4ஆம் இடத்திலிருந்து செயல்பட்டு வருது. அதாவது தனுசு ராசியை பொறுத்த வரைக்கும் கடந்த மாதம் உங்களுக்கு எப்படி இருந்ததோ கிட்டத்தட்ட இந்த மாதம் அதே நிலைகள் தான். பெரிய அளவில் எந்த ஒரு மாற்றங்கள் கிடையாது. பெரும்பாலும் வழக்கமான சமாச்சாரங்களை தான் அதிகம் பார்த்து வருவீங்க. மாதத்தின் பிற்பகுதியில் ஒரு சில மாற்றங்கள் இருக்கும். பிரயாணங்கள் சார்ந்த விஷயங்களில் விருப்பங்கள் இருக்கும். சிலருக்கு தொலைதூர பிரயாணங்கள் ஏற்படலாம். பிரயாணங்கள் வகையில் சில சகாயங்களும் ஆதாயங்களும் பெற முடியும். குழந்தைகள் சார்ந்த விஷயங்களில் ஏற்ற இறக்கங்கள் அதிகமாக இருக்கும். அவங்க சம்பந்தப்பட்ட விஷயங்களில் சில ஏற்றங்களையும் பார்ப்பீங்க. அதே நேரம் சில சங்கடமான சமாச்சாரங்களையும் பார்ப்பீங்க. பேச்சுவார்த்தைகள் சுமூகத்தன்மைகள் இருக்கும். பேச்சில் நக்கல் நையாண்டித்தனத்தை மட்டும் கொஞ்சம் குறைச்சிக்கிறது நல்லது. அதே போல் இந்த மாதம் மற்றவங்களை பற்றி பேசும்போது கொஞ்சம் கவனமாக பேசுங்க. நீங்கள் ஒன்று சொல்ல மற்றவங்க காதுக்கு போய் சேரும்போது அது வேறு மாதிரி தான் இருக்கும். அதே போல் மற்றவங்க வகையில் பேச்சுவார்த்தைகளும் அப்பப்போ கொஞ்சம் காரசாரமான விஷயங்களாகவும் இருந்து வரும். அதனால் தனுசு ராசியை பொறுத்த வரைக்கும் சின்ன சின்ன வாய் தகராறுகள் என்பது இந்த மாதம் தவிர்க்க முடியாததாகத்தான் இருக்கும். முடிஞ்ச அளவுக்கு இந்த விஷயங்கள் பெருவிருத்தாமல் இருந்தாலே எல்லாத்தையும் சமாளிச்சுக்கலாம். புதிய விஷயங்கள், காரியங்கள் சாதகமான அமைப்புகளை கொடுத்து வரும். சொத்து சுகங்கள் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் ஈடுபாடுகள் அதிகரிக்கும். வீடு வாகன விஷயங்களில் நன்மைகள் உண்டாகும். பொருளாதாரம் சார்ந்த விஷயங்களில் முன்னேற்றங்களை பார்ப்பீங்க. கொடுக்கல் வாங்கல் விஷயங்கள் திருப்திகரமாகவே இருக்கும். கடன் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளிலிருந்து விடுபடுவீங்க. ஏதோ ஒரு வகையில் எதிர்பாராத பணவரவுகள் உங்களுக்கு சாதகமாக இருக்கும். சிலருக்கு சேமிப்புகள் உயரும். சிலருக்கு சம்பள உயர்வுகள், பதவி உயர்வுகள் போன்ற விஷயங்கள் கூட கிடைக்கப்பெற்று வருவீங்க. புதிய வேலை வாய்ப்புகள், தொழில் வாய்ப்புகள் போன்ற விஷயங்கள் சிலருக்கு அமையும். குறிப்பாக வேலை உத்தியோகம் பார்க்கக்கூடியவங்களுக்கு இந்த மாதம் சிறப்பாக இருக்குது. சுயதொழில் செய்யக்கூடியவங்களுக்கு ஏற்ற இறக்கங்கள் அதிகமாகவே இருக்கும். வாடிக்கையாளர் சார்ந்த விஷயங்களுக்கு அதிக இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பீங்க. வெளியூர் மற்றும் வெளிநாடு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் அளவான அமைப்போடு தான் செயல்படுது. ஏன்னால் சூழ்நிலை சந்தர்ப்பங்கள் எப்படி இருக்கோ தகுந்த மாதிரி கொஞ்சம் மனசற்று போய்க்கங்க. புது விஷயங்கள், காரியங்களில் காரிய ரீதியான விஷயங்கள் கொஞ்சம் அலைச்சலை கொடுக்கும். ஆனாலும் மன மகிழ்ச்சி தரக்கூடிய விஷயங்களில் வெளியிடங்களில் பார்க்க முடியும்.
மற்றவங்க வகையில் ஆறுதலான அரவணைப்பான விஷயங்களையும் எதிர்பார்க்கலாம். உங்களுக்கு தொடர்ந்து சங்கடம் கொடுக்கவும் கூட இந்த மாதம் சமாதானத்தை விரும்பிய வருவாங்க. குடும்ப விஷயங்கள் காரியங்களில் மகிழ்ச்சிக்கு குறைவு இருக்காது. குடும்ப தேவைகளை பூர்த்தி செய்து வருவீங்க. குறிப்பாக பொருள் ரீதியான விஷயங்கள் சாதகமான அமைப்புகளை எதிர்பார்க்கலாம். சிலருக்கு ஆடை ஆபரண சேர்க்கைகள் போன்ற விஷயங்கள் கூட கிடைக்க பெற்று வரும். பெற்றோர்கள் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் மாதத்தின் முற்பகுதியில் அலைச்சலாகும். மாதத்தின் பிற்பகுதியில் சுமூகமான மாற்றங்களோடும் இருக்கும். சிலருக்கு பெற்றோர்கள் வகையில் சில எதிர்பாராத நன்மைகளும் ஆதாயங்களும் உண்டாகும். உடன்பிறப்புகள் வகையில் அனுசரணையான விஷயங்களை எதிர்பார்க்கலாம். கணவன் மனைவி உறவுகள் சிறப்பாக இருக்கும். வாழ்க்கை துணையின் வகையில் காரிய ரீதியான விஷயங்களுக்கு உறுதுணையாக இருப்பாங்க. பட் அதே நேரம் அது சார்ந்த விஷயங்கள் கொஞ்சம் அலைச்சலும் டென்ஷனும் அதிகமாக இருக்க செய்யும். இருந்தாலும் முடிவுகளும் என்பது உங்களுக்கு வெற்றியை கொடுத்து வருது. ஆகையினால் வாழ்க்கை துணையின் வகையில் அலைச்சலோடு அரவணைப்பையும் பெற்று வருவீங்க. திருமண அமைப்புகள் புத்திரவாக்கிய அமைப்புகள் ரெண்டுமே அளவான நிலைகளில் தான் செயல்படுது. காரணம் தனுசு ராசியை பொறுத்த வரைக்கும் இந்த மாதம் கலத்திரஸ்தானாதிபதியும் சரி புண்ணியஸ்தானாதிபதியும் சரி 2 பேருமே நீச்ச நிலையில் இருந்தால் செயல்பட்டு வர்றாங்க. ஆகையினால் திருமண அமைப்புகள் புத்திரவாக்கிய அமைப்புகள் காதல் சார்ந்த விஷயங்கள்லாம் சாதகமான நிலைகளே இருந்தாலும் கூட மனநிலையில் திருப்தி இல்லாத ஒரு குழப்பமான சூழ்நிலைகளை தான் அடிக்கடி பார்த்துட்டு வருவீங்க. ஆகையினால் இது சார்ந்த விஷயங்கள் எதுவாக இருந்தாலும் நீண்ட ஆலோசித்து செயல்பட்டு வர்றதே நல்லது. ஒருத்தவங்க முடிவு பண்ணால் எப்பேற்பட்ட விஷயங்களாக இருந்தாலும் காலத்தில் ஏதாவது சங்கடங்கள் வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஆகையினால் தனுசு ராசிக்காரங்க இந்த மாதிரியான விஷயங்களை உணர்ச்சி வசப்படாமல் நீண்டு நிதானித்து யோசித்து செயல்பட்டு வர்றது நல்லது. உற்றார் உறவினர்கள் நண்பர்கள் வகையில் ஒரு கலவையான மாற்றங்கள் தான் இருக்கும். நண்பர்கள் சார்ந்த விஷயங்களை கூட சமாளிச்சிடலாம். உறவினர்களுடைய விஷயங்கள் காரியங்கள் பட்டும்படாமலும் தான் இருக்கும். அவங்க வகையில் வீண் அலைச்சல்கள் சிரமங்கள் தவிர்க்க முடியாது. மாணவர்களுக்கு கல்வி வித்தை சம்பந்தப்பட்ட விஷயங்கள் சாதகமான நிலைகள் இருக்கும். குறிப்பாக மாணவர்களுக்கு இந்த மாதம் அது சார்ந்த விஷயங்கள் ஈடுபாடுகள் அதிகரிக்கும். ஏற்கனவே போன மாதம் கிட்டத்தட்ட அப்படித்தான் இருந்து வந்திருப்பாங்க. இந்த மாதம் அதே நிலைகள் தொடர்ச்சியாக இருக்கும். மாணவர்கள் கடினமாக முயற்சி செஞ்சு சில விஷயங்களை சாதிக்கவும் செய்வாங்க. சிலருக்கு இடமாற்றங்கள் போன்ற விஷயங்கள் தங்களுடைய தேவைகளை பூர்த்தி செய்து வரவும் செய்யும். உடல்நலம் சார்ந்த விஷயங்களை கொஞ்சம் கவனம் எடுத்துக்கங்க. தனுசு ராசியை பொறுத்த வரைக்கும் சீதோஷ்ண நிலைகளால் சில சங்கடங்கள் என்பது உண்டாகும். ஆகையினால உணவு விஷயங்கள் ஓய்வு சார்ந்த விஷயங்கள்லாம் கொஞ்சம் கவனம் எடுத்துக்கங்க. ஓராள தனுசு ராசியை பொறுத்த வரைக்கும் இந்த மாதம் கடந்த மாதத்தினோட தொடர்ச்சியாகத்தான் பல விஷயங்களும் பார்த்து வருவீங்க. மாதத்தின் பிற்பகுதியில் சின்ன சின்ன மாற்றங்களோட சகாயங்களையும் பெற்று வருவீங்க. நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.